friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து மை ஸ்டாண்டிங் டிராமால வந்து எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், நம்ம ரெண்டு ஹீரோஸும் ரோட்ல வச்சு பிரச்சனை பண்ற வரைக்கும் பார்த்தோம். எப்படியோ அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச பிறகு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுவும் ஜோவோட பழைய வீட்டு தான் வந்திருக்காங்க. அசிஸ்டன்ட் இருக்காம்ல, அவன் தான் கொண்டு வந்து விடுறான். விட்டமும் போனமும் இல்லாம அவனும் உள்ள வர பாக்குறான். ஏண்டா நீ என்ன உள்ள வந்து இருக்க, கிளம்பு கிளம்பு அப்படின்னு எப்படியோ அந்த விங் வந்து அசிஸ்டன்ட் எல்லாம் பத்தி விட்டு அதுக்கப்புறம் ஜோ வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வரான். ஜோவும் இப்போதான்ப்பா முழுசா வீட்டையே பாக்குறான். இது வரைக்கும் பதுங்கி தானே வந்தான், இப்போதான் முழுசா தெளிவா வீட்டை பார்த்துட்டு இருக்கான். இத்தனை நாள் வந்து வீடு அங்கங்க குப்பையா கிடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த பிறகு எல்லாத்தையும் ஒதுங்க வச்சுட்டேன். அதுவும் நீலாம் வந்த பிறகு நான் எல்லாத்தையும் ப்ராப்பரா வச்சிருக்கேன்டா. உன்னோட பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னு தான் எது எங்க இருந்துச்சோ அதெல்லாம் அங்கங்க வச்சிருக்கேன்னு விங்கேனும் பேசியிருக்கான். ஜோ கண்டுக்கவே மாட்டேக்கான். ஜோ ஆட்டுக்கு வெளியே போய் உட்கார விங் வந்து அவனுக்காக சமைச்செல்லாம் கொண்டு போறான். ஓரளவுக்கு இல்லாட்டியும் ஓரளவுக்கு சமைச்சிருக்கேன் அப்படின்னு விங் வந்து என்னதான் பேசினாலும் ஜோ வந்து ஈடு கொடுத்து பேச மாட்டேக்கான். டேய் உனக்கெல்லாம் என்னடா மத்தவங்க விஷயத்த வந்து தூக்கி போட்டு உடைக்கிறது, இதெல்லாம் உனக்கு சகஜம் தானே அப்படிங்கிற மாதிரி அந்த ஜோ போய் வந்து ரொம்ப குத்தி காட்டி பேசியிருக்கான். விங்கும் சிரிச்சுட்டே சமாளிக்கிறான்ப்பா. சரி விடு நம்ம அடுத்து வந்து இந்த கப்பல் ஸ்ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சோம்ல, அதை போட்டு நீங்க ராத்திரி படுக்கலான்னு விங் வந்து சிரிச்சுட்டே பேசுறான். அதுக்கப்புறம் என்ன, இந்த விங் பையன் வந்து சும்மா இல்லாம ஜோ பக்கத்துல நெருங்க போறான். ஜோக்கு இந்த நேரம் வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஆமா, நான் இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கேன்னு உன்னால எப்படி கண்டுபிடிக்க முடிச்சு அப்படி இந்த ஜோப்பை வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்க கரெக்டான கேள்விதான். ஆக்சுவலா நீ மலையில இருந்து குதிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சுன்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது நினைச்சு தூக்கமே வரல. அன்னைக்கு ஒரு நாள் என்னோட வீட்டுல வந்து நீ வந்து ஸ்டே பண்ணில, என் பக்கத்துலயே படுத்திருந்தில்ல, அன்னைக்கு எனக்கு வந்து நல்லாவே தூக்கம் வந்துச்சிட்டா. நான் அன்னைக்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என் மனது சொல்லிச்சு, நீ எப்பெல்லாம் என் பக்கம் வந்தியோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நீ தான் ஜோன்னு திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அடே இந்த விங் பை வந்து இவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஜோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண வந்து ஜோக்கு வந்து கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்துல போக ஜோ விலகுறான். பரவாயில்ல, உன் மனசுல எப்ப இடம் கொடுக்குறியோ அப்ப இடம் கொடுத்தா போதும்னு நீங்க என்ன பண்றானா ஜோவோட மடியிலே படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலங்காத்தால வந்து ஜோ தூங்க இந்த நேரம் விங்க் யாரோ கால் பண்றாங்க. யாரு என்ன ஏதுன்னு ஜோ வந்து எடுத்து அடனி பேசுறான். அங்கிட்டு பேசுறது யாருன்னா தோங்குதான். கால் பண்ண தோங்கு என்னன்னா யாரு என்னன்னு கூட கேட்காம டே மிங்கு நீயா எங்க இருக்க அப்படின்னு பதறிக்கிட்டே பேச, டே நான் ஒண்ணு மிங்கலடா அப்படின்னு ஜோ சொல்றான். அப்ப யாரா நீ, யார் நீ அப்படின்னு தோங்கு வந்து பதறான். டே நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா அப்படின்னு ஜோ கேட்க, சரி மிங்கிட்ட போய் போனை போடுறா அப்படின்னு தோங்க பதறான். நான் ஒன்னும் அவன் சர்வன் எல்லாம் கிடையாது, காலைடா அப்படின்னு ஜோ போயிடுனா இப்படி தென்னாவட்ட பேசி காலை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போய் இப்படி தோங்க வந்து கால் பண்ணா அப்படின்னு சொல்ல, அதானா அவன் சரியான பணம் இம்சடா, இப்ப பார்த்தாலும் பணத்தை கேட்டே கால் பண்றான் அப்படின்னு மீன் சொல்றான். எனக்கு பணத்தை கேட்டு கால் பண்ணலாம், அவன் எவ்வளவு பெரிய ஆக்டர், அவன் எதுல ஓன்ட்ட வந்து பணம் கேட்க போறான் அப்படின்னு ஜோ கேட்க, உனக்கு தெரியாதா ஏதோ ரெசார்ட் வந்து கட்ட போறானா அதுக்கு என்கிட்ட பணத்தை கேட்கறான் அப்படின்னு மீன் சொல்ல, என்னது உன்கிட்டயா, ஏண்டா உங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், உன் அக்காவும் அந்த குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே, அப்போ அவங்க கிட்ட பணம் இருக்கும்ல அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே, அது மட்டும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சிச்சுல கேட்க வேண்டியதானே அப்படின்னு ஜோ கேட்கறான். உனக்கு என் குடும்பத்தை பத்தி தெரியல, என் குடும்பம் ரொம்ப பழமையான குடும்பம்டா, பொண்ணுங்களுக்கு மதிப்பே கிடையாது. இப்ப என்கிட்டதான் அந்த பணம் சொத்து எல்லாமே இருக்கு, அதனாலதான் வந்து என்ன போட்டு சொரண்டாடா அப்படின்னு மீன் சொல்ல, அப்ப காலை கட் பண்ண சரிதான்ப்பா, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு ஜோ சொல்றான். எனக்கு காலை கட் பண்ணிட்டியா அப்படின்னு மீன் கேட்க, ஏன் நான் காலை கட் பண்ண கூடாதா, நான் உன் காலை கட் பண்ண கூடாதா அப்படின்னு ஜோ கேக்குறான். இல்ல நீ பழைய ஜோவா இருந்தா இப்படிலாம் பண்ண மாட்டியே, ரொம்ப பொலைட்டால பேசுவ அப்படின்னு மீன் கேக்குறான். எங்க ஒரு மனுஷன் நல்லவனா இருந்தா நல்லவனா இருக்க விடுறீங்களா, எல்லாம் மாத்திட்டீங்க என்னைய அப்படின்னு ஜோ வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு மிங்கு சிரிக்கிறான். இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இவங்க எங்க போறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. அங்க யார பார்க்க போறாங்கன்னா ஜோவோட அம்மா இருக்காங்களே அவங்களதான் பார்க்க போறாங்க. ஏண்டா இந்த அம்மா தான் உன்னோட உண்மையான அம்மா கிடையாது, எதுக்கு இந்த அம்மா போய் பார்க்க போய்கிட்டு இருக்க அப்படின்னு மீன் கேட்க, இங்க பாரு என்னதான் இருந்தாலும் என்னோட அம்மா மாதிரி இவங்க இருக்காங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பையனோட உடம்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான், நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ உள்ள போய் பார்த்தா அங்க நர்ஸ் வந்து புதுசா இன்னொரு உள்ள தூக்கி போடுறாங்க. என்ன சார் கேக்குறீங்க, இப்பதானே அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்து கூட்டு போனாங்க அப்படின்னு நர்ஸ் சொல்ல, இதை கேட்கிற ஜோ வந்து பதறி போய் வேகமா வீட்டு போய் பார்த்தா அங்க இந்த மிங் பையன் தான் அம்மாவை கூட்டு வந்திருக்கா.
இந்த மிங் பையனை பார்க்கணுமே, ஏதோ வாழைப்பழத்துல வந்து தேன்லாம் கலந்து கொடுத்தா எப்படி வாய்க்குள்ள போடும்போது அப்படியே வலிக்கிட்டு போவான். அந்த அளவுக்கு இந்த மிங் வந்து இந்த அம்மா கிட்ட வந்து ரொம்ப நல்லா பேசுறான். இதெல்லாம் பாக்குற ஜோக்கே ஷாக்கா தான் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அந்த மிங்கெல்லாம் வழி அனுப்பிவிட்டு, எப்ப யாருப்பா இந்த பையன், உனக்கு இந்த பையன் மேல வந்து ஏதாச்சும் இருக்கா அடி இந்த அம்மா ஸ்டார்ட் பண்ண. ஏமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு ஜோ சொல்றான். இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அந்த பையனை பாரு, நான் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப ஏகப்பட்ட வேலை இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட விஷயத்த நான் அவனை கேட்டேன், பொறுமை சொன்னான், ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான், பார்க்கவும் நல்லவனதான் இருக்கான். ஆனா இந்த அம்மா வந்து ஏகப்பட்ட பிட்டெல்லாம் தூக்கி போட, இதுலயே இந்த ஜோ பையன் வந்து மிங்கு மேல வந்து லைட்டா இம்ப்ரெஸ் ஆயிட்டான். ராத்திரி நேரம் இந்த மிங் பையன் வந்து கால் பண்றான். இவன் எதுக்கு கால் பண்றான் அப்படின்னு ஜோவை அட்டன் பண்ணா. டேய் நீ என்னடா இன்னும் தூங்கலையே என்ன அப்படின்னு மிங் கேட்க, டேய் இரு நான் தூங்கல அப்படின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஜோ கேட்குறான். ஓ வீட்டுக்கு வெளியே தான் நிற்கிறேன், நீ என்ன ரூம் லைட்டு இன்னும் ஆஃப் பண்ணாம இருக்க, அதான் தெரியும் அப்படின்னு மிங் சொல்ல, என்னது வீட்டுக்கு வெளியே அப்படின்னு ஜோ எட்டி பார்க்குறான். என்னடா பிரச்சனை, எதுக்கு வீட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டு இருக்க, வீட்டுக்கு போடா அப்படின்னு ஜோ சொல்றான். டேய் என் வீடு ரொம்ப தூரம் இருக்குடா அப்படின்னு மிங் வந்து அனத்த. சரிடா என்னோட பழைய வீடு பக்கத்துல தானே இருக்கு, அங்கேயாச்சும் போயேன்டா அப்படின்னு ஜோ சொல்றான். மிங்க கேட்க மாடிக்கான். டேய் திருநாயெல்லாம் துரத்துடா, உன் வீட்டுக்கு போனா தனியா இருக்கும்டா, ரொம்ப பயமா இருக்குடா, டேய் திருநாய் துரத்துடா அப்படின்னு மிங் வந்து ஏகப்பட்ட விட்டு போட, அவ்வளவுதான் ஜோக்கு வேற வழி இல்ல, சரி உள்ள வா அப்படின்னு ஜோ வந்து உள்ள கூப்பிட்டான். இந்த மிங் பையனை ஒரு குழியில போட்டு வெளியே வர, எனக்கு என்னமோ நீ பழைய மின்வாயே தெரியலையப்பா, ரொம்ப மாரணமா இருக்கே அப்படின்னு ஜோ சொல்றான். ஆக்சுவலா எனக்கு உன்னைய மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஆசையா இருக்கா, இனிமேல் நான் வந்து உன்னை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு இந்த மின் பையன் வந்து பேசிக்கிட்டே ஜோ பக்கத்துல வர, அவ்வளவுதான் அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. இதுலயே இந்த மின் பையன் வந்து கவுத்துட்டான். தெரியும்டா உன்னால நான் பக்கத்துல வரத அவாய்ட் பண்ண முடியாது, உன் மனசுல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இந்த மிங் பையன் வந்து ஸ்டார்ட் பண்றான். எப்படியோ இவங்க சேர்ந்துட்டாங்க, பண்றவங்க பாருங்க அடதான் காலங்காத்தால 11 மணி வரைக்கும் பண்ணிருக்காங்க. எந்திரிச்சு தொழடா என் அம்மா வந்துட போறாங்க அப்படின்னு ஜோ பையன் வந்து மிங்க எதுக்கு சொன்னா கேட்க மாடிக்கான். அதுக்குள்ளேயும் ஜோவோட அம்மாவே வந்துட்டாங்க. வந்தோடனே மிங்கெல்லாம் போர் வச்சுட்டு நிக்க, அவங்க அம்மாவுக்கு புரியுது என்ன நடந்திருக்குன்னு. ஆமாப்பா நீங்க ரெண்டும் எப்ப இருந்து ஒன்னா இருக்கீங்க அப்படின்னு ஜோவோட அம்மா ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துட்டாங்க. ஏமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு ஜோ சொல்ல வர, ஐயோ ஆன்டி அது ஒரு 4-5 மாசம் அப்படின்னு மிங் பை வந்து நினைஞ்சுக்கிட்டே சொல்றான். அப்படின்னு அவங்க அம்மாவுக்குலாம் ஹாப்பியா தான் இருக்கு. அப்புறம்ப்பா உன்னோட அம்மா அப்பா அப்படின்னு இந்த ஜோவோட அம்மா வந்து இருக்க, இந்த மிங் பை வந்து ரொம்ப யோசிக்கிறான். புரியுது என்னதான் இருந்தாலும் நாங்க ஒன்னும் இல்லாதவங்க, நீங்க பணக்கார வீட்டு பிள்ளை, நீங்க ரெண்டும் சேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ரியாலிட்டியே பார்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி இந்த ஜோவோட அம்மா வந்து பேசி இருக்காங்க. இதை கேட்டவுடனே இந்த மிங்கு பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சுப்பா. இன்னொரு பக்கம் என்ன, இந்த தோங் வந்து ஏதோ ரெசார்ட் கட்டியிருக்காம்ல, அதுக்கு ஏகப்பட்ட சைட்ல இருந்து கடன்லாம் வாங்கி வச்சிருக்கான் போலக்கு. கடன்காரங்க வந்து பணத்தை கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. தோங்க்கு வந்து என்ன பண்ணு தெரியாம இவன் திக்கும் காடி போய் நின்றுகிட்டு இருக்கான். இப்ப இந்த கடன்காரங்களாம் வெளியே போறாங்களே, அதே எல்லாத்தையும் இந்த மிங்கோட அக்கா இருக்காங்களே அவங்களும் பாத்துட்டாங்க. என்னதான் நடக்குது அப்படின்னு அக்கா வந்து கேக்குறாங்க. இந்த தோங் பையன் வந்து லேஸ்ல வாயை திறக்க மாட்டான் போல இருக்கு. சரி சாப்பிட்டாச்சும் வெளியே போலாம் அப்படின்னு அக்கா கூப்பிட்டா, அவன் அதுக்கும் வராம அவளை மதிக்க கூட மாட்டிக்கான். அவனாட்டுக்கும் போய்கிட்டு இருக்கான். இவனுக்கு தேவை பணம் தான் போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை வந்து இந்த பிங் வந்து ஜோ வந்து ஒரு பெரிய கம்பெனி கூட்டு வந்திருக்கான். அதான் பிலிம்ல வந்து சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னோம்ல, அதுக்காக தான் இந்த மிங் பையன் வந்து ஜோவை கூப்பிட்டு வந்திருக்கான். அம்மா எதுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்திருக்க அப்படின்னு ஜோ கேட்க, டே எனக்கு நீ வந்து அந்த சோல் கூட சேர்ந்து நடிக்கிறது பிடிக்கலடா. அன்னைக்கே நான் வந்து உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்னடா சொன்னேன், உனக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னேனா இல்லையா, நான் இந்த விஷயத்துல ரொம்ப சீரியஸா இருக்கேன், நீ இந்த படத்துல நடிக்கிறடா அப்படின்னு இந்த மிங் சொல்ல, இருந்தாலும் அப்படின்னு ஜோக் வந்து லைட்டா தயக்கமா தான் இருக்கு. எதுக்கு தயக்கப்படுற, நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிங் தான் சப்போர்ட்டிவா பேசி இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, டேரக்டரா யார் என்னன்னு தெரியல, அவர் வந்து உட்காந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து சான்ஸ் கேட்டாங்க, ஆனா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ரோல் தான் கொடுக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்ன இந்த படத்துக்கான ப்ரொடியூசரே மிங் தானே, அவரே சொல்லிட்டாரு உங்களை வந்து ஹீரோ ரோல் வந்து போட சொல்லிட்டாரு, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, ஹீரோ ரோல் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொல்ல. சரி இதுக்கு முன்னாடி இந்த படத்தை வந்து ஹீரோ ரோல் வந்து யார் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு ஜோ கேட்க, வேற யாரு தோங்க இருக்காம்ல, தோங்க தான் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல. இதை கேட்குற ஜோக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது அவனா, ஆக்சுவலா இந்த கம்பெனிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கேங்க, அதுக்கு செலக்டும் ஆயிருந்தேன், ஆனா என்ன பண்ண கடைசியா டேரக்டர் பையன்னு இன்னொரு பையனை செலக்ட் பண்ணி விட்டாங்க. இப்ப இதே விஷயம்தான் எனக்கு நடக்குது. இப்ப ஏதோ எனக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் இருக்கு அப்படின்றதுக்காக என்ன எடுத்துக்கிட்டாங்க, தோங்க வெளியே அனுப்பிட்டாங்க.
இது சரியா அப்படின்ற மாதிரி இந்த ஜோ பையன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். டே டே ஏன்டா ஏன் ரொம்ப யோசிக்கிற? அதான் உங்ககிட்ட இருந்து ஒரு சான்ஸ் வந்து எடுத்து விட்டோம்ல, இது உனக்காக கொடுக்குற சான்ஸ் நினைச்சுக்கோ, தயவு செய்து ஏத்துக்கூடா, கொஞ்சம் யோசித்தாச்சும் பதில் சொல்லு அப்படின்னு எப்படி எப்படியோ பேசி இந்த மிங் பை வந்து ஜோ கிட்ட வந்து அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துட்டான். இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு வெளியே வந்தா தோங்க இருக்காம்ல, தோங்க வாரான். அவன் டேரக்டர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க, அதுவாப்பா பாத்தியா இந்த பையன் தான் புதுசா லீடிங் உனக்கு வந்து போட்டிருக்கோம், எத்தனை நாள் தான் போட்டவங்களே போட அப்படின்னு அவர் என்னமோ கேஷுவலா பேசி விட்டு போயிட்டாரு. தோங்க அப்படியே அடிவயிரெல்லாம் எரியுது. அவன் மிங் கிட்ட வந்து ஆனாலும் சாஃப்டா தான் பேசுறான். அப்புறம்பா புதுசா இன்னொரு ஆள்லாம் போட்டிருக்கீங்க, அதுவும் எனக்கு டூப் வரணும்ல அவனை போட்டிருக்க அப்படின்னு தோங்க வந்து ஏதோ குத்தி காட்டி பேசியிருக்கான். வார்த்தை அளந்து பேசுறேன், இவன் என்னோட பாய் ஃப்ரெண்டு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு மிங் வந்து டென்ஷன் ஆகுறான். ஓ உன் பாய் ஃப்ரெண்டாக்கும், சரி ஏதோ ஒண்ணு, நாளைக்கு என்னோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுப்பா, அதுக்கான ப்ரீமியர் 2 பேரும் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு தோங்க சொல்ல, அதெல்லாம் முடியாது அப்படின்னு மிங் சொல்றான். வாரோண்டா அப்படின்னு ஜோ சொல்ல, இதை கேட்குற மிங்குக்கு ஷாக்கா இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த ஜோ பையனும் அந்த படத்துல வந்து ஸ்டன்மேனா நடிச்சிருக்காம்ல, அதுக்காக தான் ஜோ வந்து சொல்லியிருக்கான். அதை வந்து மிங் கூட சேர்ந்து பார்க்க தான் ஜோ வந்து சம்மதிச்சிருக்கான். இவங்க 2 பேரும் மூவி தியேட்டருக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெளியே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஆமா உனக்கு இந்த சினிமா இண்டஸ்ட்ரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி இதுவே பிடிக்காதே, வேற எதுக்காக நீ வந்து இதுக்குள்ள வந்த அப்படின்னு ஜோ கேட்க, இதுக்கு ஒரு காரணம் இருக்குடா, ஒருவேளை நீ திரும்பி வரும்போது நான் எங்க இருக்கேன்னு தெரியாம நீ கஷ்டப்பட்டு இருந்தா என்ன பண்ண, நான் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது கண்டிப்பா நாடு ஃபுல்லா உள்ள எல்லாருமே என்ன பார்ப்பாங்க, நீ ஏதாச்சும் ஒரு முறையில இருந்து என்ன பார்ப்பேன், அதுக்காக தான் நான் இதுல வந்து சேர்ந்தேன் அப்படின்னு மிங் சொல்ல, இதை கேட்குற ஜோ வந்து செமையா டச் ஆயிட்டான். சே எனக்காகவா, நீ எப்பவுமே ரொம்ப பிரைவேட்டா ரொம்பவே இன்ட்ரோவர்ட்டா இருப்ப, எனக்காக நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு இதை கேட்குற ஜோ வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டான். இதெல்லாம் முடிச்சுட்டு பசங்க வந்து சினிமா தியேட்டருக்குள்ளே வந்துட்டாங்க. படம்லாம் முடிஞ்ச உடனே பேர் போடுவாங்களே, இப்போ பாரு உன் பேர் வரும், அதை நான் ரெக்கார்ட் பண்ண போறேன்னு மிங் என்னன்னா ரெக்கார்ட் பண்ண போறோம். ஆனா என்ன சோகம்னு பாருங்க, அதுல ஜோவோட பேர் வந்து வரவே இல்லை. இதை பாக்குற மிங் வந்து டென்ஷன் ஆயிட்டான். எவ்வளவு தைரியம் தான் இந்த படத்துல இருந்து உன் பேரை தூக்கியிருப்பான் அப்படின்னு இந்த மிங் பையன் வந்து சண்டை போடலான்னு வெளியே வந்து இருக்கான். அங்கிட்ட அந்த தோங் பையன்னா என்னமோ எல்லா ஸ்டண்டையும் அவனே தான் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்கான். இவனை அப்படி இந்த மிங் பையன் வந்து சண்டை போட போறான். டேய் வேண்டாண்டா, இங்க பிரஸ் எல்லாம் இருக்காங்க, இப்பெல்லாம் பண்ண வேண்டான்னு ஜோ தான் சமாதானப்படுத்தி மிங்க கூட்டு போயிருக்கான். மிங்குக்கு செம டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் வீட்டுக்கு போனோடனே அதான் தோங்க இருக்காம்ல, அவனுக்கு கால் பண்ணி எவ்வளவு இந்த பேரை தூக்கியிருப்ப அப்படின்னு மிங் கத்த, இந்த படத்துக்கு நான் தான் ப்ரொடியூசர், தூக்குவேன் தூக்காம வைப்பேன், உனக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு தோங்க வந்து கத்திக்கி இருக்கான். இங்க பாடா நீ தப்புக்கு மேல தப்பு பண்ணியிருக்க, நாளைக்கே நான் வந்து ஆபீஸ்க்கு வரேன்டா, ஆபீஸ்க்கு வருவேன், நீ என்ன பண்ணினா ப்ராப்பரா முட்டி போட்டு ஜோ கிட்ட மன்னிப்பு கேக்குறடா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா இந்த மிங் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல பேசின பிரச்சனை என்ன, ஜோ தான் காலை வந்து கட் பண்ணி விடுறான். டே ப்ளீஸ்டா இதெல்லாம் வேண்டாண்டா, நீ எனக்காக கோவப்பட்டிட, அதுவே எனக்கு போதும்னு இந்த ஜோ பையன் வந்து மிங்க சமாதானப்படுத்தி இருக்கான். இருந்தாலும் மிங்கோட மனசு வந்து ஆரம்படிக்கு அடுத்த நாளே சொன்ன மாதிரியே ஆபீஸ்லாம் கூட்டு போயிட்டான். உன் கூட நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மிங் வந்து ஜோவை சமாதானப்படுத்தி இருக்கான். தோங்க வருவான்னு பார்த்தா தோங்க மட்டும் இல்ல, அந்த மிங்கோட அம்மா இருக்காங்களே அவங்களும் சேர்ந்து வந்திருக்காங்க. என்ன கேலி கூத்துட்டா இங்க நடக்குது, யாரையோரே நீ நம்பிக்கிட்டு இருக்க, அதுவும் பாரு உன் கூட ஒட்டிக்கிட்டு பணத்தை சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கூட நீ பழகுற அப்படிங்கிற மாதிரி இந்த மிங்கோட அம்மா வந்து ஏகப்பட்ட வார்த்தையை வந்து அள்ளி தெளிக்கிறாங்க. பண்றதையும் பண்றத தோங்க வந்து கமுக்கமா அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏமா நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு மிங் சொல்ல வாரான். இருந்தாலும் ஜோக் வந்து ரோஷம் அதிகம் தான். இங்க பாருங்க, எனக்கு இவங்க வந்து கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச உடனே இவன் கண்ணிலே படாம நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ற ஜோ வந்து அழுதுகிட்டே இங்க இருந்து போறான். டே ப்ளீஸ்டா நில்லுடா அப்படின்னு மிங் வந்து சமாதானப்படுத்தலான்னு போறான். டே ப்ளீஸ்டா என்னை விட்டு போயிடாதடா, நான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா, நீ ஒன்றும் அப்படி இல்லைன்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு மிங் சொல்றான். டே ப்ளீஸ்டா போதும்டா, நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன், இந்த கான்ட்ராக்ட்லாம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறேன், ப்ளீஸ் இன்னொரு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜோ வந்து அழுதுகிட்டே போக மிங்குக்கு அவ்வளவுதான் வேதனையா இருக்குப்பா, இப்போதான் சேர்ந்தாங்க அதுக்குள்ளேயும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இவன் இந்த வேதனையோட வீட்டுக்குள்ள வந்தா அந்த தோங்க என்னன்னா ஏதோ ரொம்ப நல்ல காரியம் பண்ண மாதிரி மிங்கோட அம்மா கிட்ட பேசியிருக்கான். என்னப்பா வந்துட்ட போல இருக்கு, சரிவா நம்ம அங்க போய் தனியா பேசலாம் அப்படின்னு தோங்க வந்து மிங்க தனியா கூப்பிட்டேன். என்ன பண விஷயமா பேச போறியா, உனக்கு பணமும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுடா அப்படின்னு இந்த மிங் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். சரி இப்ப பண விஷயமா பேச வரலாட்டி எதுக்குடா நீ வந்த அப்படியே அம்மா கேக்குறாங்க. மிங் எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போக ஏத்தாப்புல மிங்கோட அப்பா வராரு.
ஆமா, நீங்க எல்லாரும் என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் ரொம்ப பிஸியா இருந்தேன். சரி, ஏதோ முக்கியமான மேட்டர்னு ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு மிங்கோட அப்பா கேட்க, இந்த மிங் பையனா நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அவன் பேரு ஜோ அப்படின்னு இந்த மிங் வந்து அவங்க அப்பா கிட்டே தைரியமா பேசுறான். இதை கேட்கிற தோங்குக்கு மிங்கோட அம்மாக்கெல்லாம் பெரிய ஷாக்குப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இந்த ஒரு சஸ்பென்ஸான சீரோடைய இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.